பிரைஸ் லார்ட், குட் மார்னிங். இந்த நாளில் காண்ட வந்த மன்னா எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வாங்க இப்ப நம்ம வாசிக்கலாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தினூடாக இன்றைய நாள் எங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தா, அதாவது ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்க எந்த பொருளா இருந்தாலும் சரி, அது அவரோட கண்ணுக்கு தெரியாம இருக்காதா. இல்ல நிர்வாணமோ என்ன இருந்தாலும் ஆண்டவருக்கு இந்த உலகத்துல என்ன இருக்கா அவ்வளோத்தையும் அவர் ஒவ்வொரு நேரமும் கண்காணிச்சு கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம பாவம் செஞ்சாலும் அதை கண்காணிச்சு கொண்டிருக்கேன். பாவம் மற்றாக்கள் செய்யக்குள்ள அதை நம்ம அதை பார்த்து தள்ளி விலகி போறதையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்காரு. இப்படி நீங்க பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் பார்க்கிறாரு, நீங்க பாவம் செய்யாம பாவத்தில் விலகி போறதையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது என்ற இன்றைக்கு இதைத்தான் சொல்லுது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதாவது நம்ம ஆண்டவருக்கு நம்மளோட வருகையின் எண்ணம் ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். நம்ம ஒரு பாவம் இருந்தால் மற்றவங்க பாவம் செய்யறதா நீங்க போய் சொல்லணும், பாவம் செய்யக்கூடாது, இது பிள்ளை என்று சொல்லணும். நீங்க என் பிறகு ஆண்டவருக்கு பேரு நான் உன்னை அனுப்பினேன் தானே அந்த இடத்துக்கு, நீ ஏன் சொல்லல ஆண்டவர் நம்ம இடத்துல கணக்கு நம்ம அதுக்கு பதில் சொல்லணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உறவுகளாக யாராக இருந்தாலும் பாவம் செஞ்சால் நீங்கள் அது பாவம், அது நம்ம இன்னைக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அதிலிருந்து அவங்கள பாவத்திலிருந்து வெளியேற்றி கொண்டு வந்து நீங்கள் அவங்கள ஆண்டவர் பாதையில் நீங்கள் நடத்தணும். அவங்கள நம்ம என்ன இந்த வசனத்தில் சொன்னபடி நம்ம என்ன ஆண்டவருக்கு கணக்கு சரி, நம்ம இப்போ சொல்லி போட்டு நம்ம போய் பாவம் செஞ்சால் ஆண்டவர் இப்போ நீயே சொல்லி போட்டு நீயே போய் பாவம் செய்யண்டு ஆண்டவருக்கு பேருன்னு நம்மளுக்கு இது கடைசி கால நாட்கள் நெருங்கி கொண்டிருக்குதுன்னு. அப்போ ஆண்டவர் நம்மளிடத்துல கணக்கு பேர். அப்போ நம்ம என்ன செய்யணும், இது நம்ம பாவம் செய்கிறார்கள் இது பாவத்திலிருந்து வெளியெடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளும் பாவம் செய்யாமல் இருக்கணும். இப்போ வாங்க நம்ம செபிப்போம். ஏசப்பா, இந்த நாளில் நாங்கள் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம்ப்பா, உங்களோட கரம் இருக்கட்டும்ப்பா. உங்களோட தேசத்துக்காண்டி செபிக்கிறோம், உங்களோட கரம் இருக்கட்டும். வாலிபர்கள் மீதும் உங்களோட கரம் இருக்கட்டும்ப்பா. எல்லோரும் மீதும் உங்களோட கரம் இருக்கட்டும்ப்பா. ஏசப்பா, பாவத்தனங்கள் எல்லாம் விலகி போகட்டும்ப்பா. ஏசப்பா, இந்த நாளில் நாங்கள் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம். வீடியோ பார்க்குறவங்க மீதும் உங்களோட கரம் இருக்கட்டும்ப்பா. ஏசப்பா, இந்த எபிரேயர் 5:13 சொன்னபடியப்பா, உங்களோட கண்ணுக்கு மறைவானது ஒன்றும் இல்லையப்பா. இந்த உலகத்துல எல்லாம் நீங்க கண்காணிச்சு கொண்டிருக்கீங்கப்பா. ஏசப்பா, இன்றைய நாளில் உங்களோட கரம் இருக்கட்டும்ப்பா. நீங்க உங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் செய்யற பிள்ளைகள் மீது உங்களோட கரம் இருக்கட்டும்ப்பா. நல்ல ஞானத்தின் ஆவியை ஊற்ற நீங்க உதவி செய்வீராகப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.